Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபுக்ரோடானியோட மேட்ச் ஒன்னு காட்டுறாங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒரு ஸ்பைக்கர் அடிச்சு பாயிண்ட் வாங்க, சரி அடுத்த பாயிண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போகுட்டோ ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுறான். என்னது இன்னைக்கு அதுக்குள்ளயா அப்படின்ற மாதிரி அகாஷிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட கோச்சுமே டைம் அவுட் கட்டி வெளியே கூட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு போகுட்டோ அடிக்கிறத யாரும் பிளாக் பண்ணவும் இல்ல, இவன் தப்பாவும் ஒன்னும் அடிக்கல, அப்புறதுக்கு இவன் இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அகாஷி அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா உனக்கு நல்ல லாடு அப்படின்ற மாதிரி அவங்க லிப்ரா வந்து சீரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ போகுட்டோ என்ன நினைச்சான் தெரியல, அப்படியே தனித்தனியா அழுக வர்ற மாதிரி வந்துட்டு நான் மெயின் ஸ்டேடியத்துல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அதுதான் பெருசா இருக்கும், அங்கதான் நிறைய பேர் வருவாங்க மேட்ச் பார்க்க, சோ நான் அங்கதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுட்டு அழுதுகிட்டு நிக்கிறான். ஆக்சுவலா மெயின் ஸ்டேடியம் சப் ஸ்டேடியம் சொல்லி ரெண்டு இருக்குது. இவங்க இப்ப விளையாண்டுகிட்டு இருக்குது சப் ஸ்டேடியம் தான். இப்ப இந்த பக்கம் கராசனோ டீம் காட்டுறாங்க. அவங்க மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்ல வராங்க. நேரா அவங்களோட எக்ஸ் கேப்டன் சூப்பரா விளையாண்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி டைச்சி பாக்குறேன். சூகரா வந்து நீ இதை நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லையா, அந்த அளவுக்கு பயத்தோட விளையாண்டுகிட்டு இருந்திருக்கேன் போலயே அப்படின்னு டைச்சி அப்பதான் ரியலைஸ் பண்றான். அப்படியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் இயர் பசங்க தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே அவங்களோட அந்த எக்ஸ் கேப்டன்ஸ் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரா டைச்சி வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு இவர்தான் எங்களோட எக்ஸ் கேப்டன் அண்ட் அதுக்கு முன்னாடி வருஷம் இவர் கேப்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். சூக்கி காகியமா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவங்க எல்லாம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் இயர் தானடா அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் கேட்காரு. அதுல இருக்கட்டும் இந்த நம்பர் 9 அண்ட் நம்பர் 10 இவங்க எங்கிறது அப்படிச்சீங்க யாரா இவங்க அப்படின்ற மாதிரி கேட்காரு. அது இந்த நம்பர் 9 வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செட்டர் தான். இவன் வந்துட்டு ஆல் இந்தியா ஜப்பானுக்கு இப்பதான் இந்த ட்ரைனிங் கேம்ப்க்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜீனியஸ் செட்டர் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பொடி பையன் அவனை பத்தி நான் என்ன சொல்றது, அவன் ரொம்பவே ஃபாஸ்டான ஒருத்தன், அப்புறம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு மான்ஸ்டர். அவன் ஜூனியர் ஸ்கூல்ல எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. ஜூனியர் ஸ்கூல்ல அவன் யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு டைச்சி சொல்றான். ஓகே நீங்க போய் அடுத்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படியே கராசனோ டீம் போய் நேக்கமாவோட மேட்சை வேடிக்கை பார்க்க போறாங்க. அந்த ஆப்போனன்ட்ஸ் ஒன்னும் சாதாரணமா தெரியல, ஸ்பைக்கிங் ஒன்னு வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, ஜிகிரதண்டா சம்பவத்துல போட தலைவன் மை பாய் நேக்கமோ. அவங்க கிட்ட போய் இவங்க மாங்கு மாங்குன்னு அடிச்சாலும் அவங்க விழுந்து விழுந்து ரிசீவ் பண்ணதானே செய்வாங்க. ஒரு பந்த கூட கீழே விடாம இஞ்சி பிசுறாம அவ்வளவு அக்யூரேட் எடுத்துறாங்க. அந்த ஸ்பைக்கரே அப்படியே இழைச்சு போய் டயர்ட் ஆயிடுறான். ஃபைனலி நேக்கமோ அந்த ஒரு கேமை டைரக்டாவே வின் பண்றாங்க. டைச்சி அப்படியே இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டயர் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னா போய் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். யாமகுச்சி வந்து போறான், ஹினாட்டாவுமே கூட சேர்ந்து போறான். அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு சில பசங்களும் டே இவன் தான் இந்த கராசனோட செட்டர், இப்ப கூட பாரு எவ்வளவு சீரியஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. ஆனா காயமா வந்துட்டு மனசுக்குள்ள எனக்கு இப்ப சட்டை கம்மியா இருக்கு, நானும் உள்ள போய் டி-ஷர்ட் எடுக்கணுமோ அப்படின்றத அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். பையன் தலைவன் நார்மலா இருந்தாலே அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல பாவம். ஹினாட்டா அங்க போய் தி வே ஆஃப் தி ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டி-ஷர்ட் வாங்குறான். அந்த பக்கம் போகுட்டோ இன்னும் மெயின் ஸ்டேடியத்துல விளையாட உள்ளேன்னு சொல்லி கதறிக்கிட்டு தான் கிடக்குறான். போன வருஷம் இதே டோர்னமெண்ட்ல இவங்க வந்தப்ப இப்படிதான் நடந்திருக்கும். ஷெட்யூல் பண்ண மாதிரி மேட்ச் நடக்காதனால இவங்களோட மேட்ச் வந்து நைட் 7 மணிக்கு மேல போயிடும். அதனால மோஸ்ட்லி ஆடியன்ஸே பார்க்க வரல. அதனால அந்த போகுட்டோ மோட்டிவேட் பண்றதுக்குள்ளே இவங்க நாக்குதலி போய் செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி டே டைம்ல தானே நடக்குது, பரவாயில்ல ஓகேவா இருப்பான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாங்க போல. இப்பவுமே போகுட்டோ வந்துட்டு ஆடியன்ஸ் யாரும் என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனோட கோச்சுமே ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்க பாக்குறாரு போகுட்டோக்கு. பரவாயில்ல நம்ம டீம் ஓகே தான், போகுட்டோ இல்லனா என்ன நம்ம டீம் எப்பவுமே ஸ்ட்ராங்கான டீம் தான் அப்படின்னு வெளியே இருந்த ஒருத்தனும் சொல்றான். அதே மாதிரி அங்க ஃபுக்ரோடானி அடிச்சு செம்மையா பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபுக்ரோடானியை ஏசே அடிச்சு பாயிண்ட் வாங்கல, அப்ப இருக்கப்ப அவங்களோட டீம் மட்டும் இன்னுமே கன்சிஸ்டன்டா பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு. அவங்க டீம் ஸ்பைக்கர்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு போகுட்டோ வந்து எனக்கும் போடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி இப்பதான் ஏங்க ஆரம்பிக்கிறான். இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அகாஷி போகுட்டோ கிட்ட பேச போறான். இங்க பாருடா இதுவுமே ஒரு மெயின் ஸ்டேடியம் மாதிரி தான். மெயின் ஸ்டேடியத்துல இருக்கும்போது ஒரு ஸ்டேடியத்தை சுத்தி எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே அளவு தான் இங்கேயும் இருப்பாங்க. இது என்னதான் 5 கோட்டை பிரிச்சு வச்சிருந்தாலும் நம்ம நடுவுல தான் இருக்கிறோம். சோ எந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதோ அந்த மேட்சை தான் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. அதனால இப்போதைக்கு எல்லாருமே உனைய தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். போகுட்டோக்கு இதை கேட்டு லைட்டா மோட்டிவேட் ஆகுது. அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இவன் எப்படியா புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காசி அந்த பக்கம் கையை காட்டுறான். அங்க பாரு உன்னோட ஸ்டூடெண்ட் நீ லேடரை பாக்கணுன்றதுக்காக அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அவனுக்காக லேடு அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் போகுட்டோக்கு இன்னுமே மோட்டிவேஷனல் ஆயிடுது. நாங்க உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் போகுட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா வந்து டி-ஷர்ட் தூக்கி காட்டுறான். போகுட்டோ இந்த மாதிரி பண்றது எல்லாமே நமக்கு பாக்குறதுக்கு சில்லியா தான் இருக்கும், ஆனா அவனுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று மட்டும் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காசி இந்த வாட்டி போகுட்டோக்கு செட் பண்றான். ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க, அதெல்லாம் தலைவனுக்கு கன்சிடரேஷனே கிடையாது. அவன் செம்ம ஜாலியா பறந்துகிட்டு கத்திக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சு ஏத்துறான் பால. அப்பதான் போகுட்டோவை பார்த்து ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் பயப்படவே ஆரம்பிக்கிறாங்க. சப் ஸ்டேடியம்ன்றதுனால ஆடியன்ஸ் எல்லாரும் கத்துறது போகுட்டோக்கு ரொம்பவே கிளியரா கேக்குது. போகுட்டோ போகுட்டோன்னு சொல்லி செமையா கத்துறாங்க. தலைவனுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் என்ன தலைவனோட சிக்னேச்சர் டயலாக் ஒன்னு சொல்றான், ஹே 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 அப்படின்னு சொல்லிட்டு செமையா எக்ஸைட்டிங்ல இருக்கிறான். அதே எக்ஸைட்டிங்கோட போகுட்டோ அடுத்து தொடர்ந்து கண்டினியூஸா அடிச்சு பாயிண்ட் வாங்கி மேட்சை வின் பண்றாங்க ஃபுக்ரோடானி. அப்படியே மேட்ச் முடியும் போகுட்டோ கிட்ட ஹினாட்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வெளியே வரான். வரும்போது ஆப்போசிட்ல சடனா பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த வெள்ள முடிக்காரன் வச்சகன் வாங்காம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாமகுச்சி வந்துட்டு உனக்கு இவனை தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனாலும் நான் இவன் கிட்ட இருந்து கண்ணை எடுத்துட்டா தோத்துருவே அப்படின்ற மாதிரி அவனை வச்சகன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் காகியமா வந்துட்டு ஓ ஹோஷியுமி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த வெள்ள முடிக்காரனோட பேர் வந்து ஹோஷியுமி, இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ
காகியமா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேக்குறான். அம்மா மேட்ச்ல எப்படி போச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் வந்துட்டு காகியமா வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவனு சொல்றான். அப்படின்னா காகியமா உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாமகுச்சி கேக்குறான். ஆமா நான் யூத் கேம்புக்கு போயிருந்தேன், அங்க இவனும் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றான். ஆமா இவங்க ரெண்டு பேரும் உன்னோட டீம் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஹோஷியுமி கேக்குறான். ஆமா இவங்க ரெண்டு பேரும் என்னோட டீம் மேட்ச் அப்படின்னு காகியமா சொல்ல, சரி நீ எவ்வளவு ஹைட் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹினாட்டா கிட்ட போய் கேக்குறான். நான் வந்துட்டு 165 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு சென்டிமீட்டர் ஏத்தி சொல்றாப்ல. சரி எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் 333 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அப்ப நான் தான் வின்னிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அன்னியாரா அவனோட டீம்மேட் வந்துட்டு டே நமக்கு மேட்ச் ஆரம்பிக்க போது வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். சரி அப்புறம் பார்க்கலாம் காக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கராசனோட டீம் வந்துட்டு அந்த ஹோஷியுமி விளையாடுறத பாக்குறாங்க. அவன் ஸ்பைக் பண்றது அவ்வளவு சூப்பரா இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி பிளாக்கு மேல ஏறி அசால்ட்டா அடிக்கிறான். யாரா இவன் இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்றானே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸும் வாய பழந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹினாட்டா அந்த இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். டே நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு காக்கியமா கேக்குறான். நான் அவனோட லேட்ட கிட்ட போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கீழ வந்து பாக்குறான். அவன் விளையாடுறது ரொம்பவே சூப்பரா இருக்குது. எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறான். சூப்பரா டிராப் வைக்கிறான், சூப்பரா கட் ஷாட் அடிக்கிறான், சர்வீஸ் வேற லெவல்ல அடிக்கிறான். எல்லாத்துலயுமே சிம்பிளா சொல்லணும்னா தி பெஸ்ட் அப்படி இருக்கிறான். கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் இது எல்லாத்தையுமே அவனை பத்தி சொல்லிட்டு இவன் தான் உண்மையான லிட்டில் ஜெயிண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. சுகராவுமே அதெல்லாம் பார்த்துட்டு வாயை பழந்துகிட்டு இருந்தாலும் ஹினாட்டாக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலா தான் இருக்கும். அவன் 2 மீட்டர் வளர்ந்தவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு அகைன்ஸ்ட் லேண்ட் ஏதோ பண்ணிடுவான். ஆனா அவனோட ஹைட்ல அவனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தன் அவனோட வேற லெவல்ல விளையாடுறத பாக்குறப்ப அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சுகாரா சொல்றான். அந்த ஒரு மேட்சை ஹோஷிமியோட டீம் ரொம்பவே ஈஸியா வின் பண்றாங்க. வெளியெல்லாம் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு பொண்ணு அந்த ஹோஷிமி கிட்ட இன்டர்வியூ எடுக்க வரா. நீங்க இவ்வளவு ஷார்ட்டா இருந்து எப்படி வேற லெவல்ல விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்பவே அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி ஹோஷிமி கிட்ட கேக்குறதா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஹைட்டை பத்தி பேசினாலே கண்டிப்பா கோவப்படதான் செய்வான். இது எங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹோஷிமியுமே வந்துட்டு நான் ஷார்ட்டா இருக்கிறதுனால என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இங்க பாருங்க வாலிபால பொறுத்தவரை நான் ஷார்ட்டா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம், இருந்தாலுமே அதுக்காக என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லி அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் உள்ள போந்துட்டு டே டே நீ ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க உன்னை தப்பாலாம் சொல்லல, நீ ஷார்ட்டா இருக்கிறப்ப கூட இவ்வளவு சூப்பரா விளையாடுன்னு சொல்லி உன்னை பாராட்ட தான் செய்றாங்க, அவங்க கிட்ட ஒழுங்கா சாரி கேளு அப்படின்னு சொல்றான். ஓ நீங்க என்னை பாராட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு வந்துடுறான். அவன் சாரி கேட்கும்போது அந்த பக்கம் ஹினாட்டாவை நோட் பண்றான். ஹினாட்டாவும் இவனும் அப்படியே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கு அப்புறம் ஹினாட்டா வந்து அவனுக்கு ஏதோ வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே அவனை பார்த்துட்டு ஹினாட்டா இந்த பக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள வர்றான். டே மேட்ச் எல்லாம் முடிஞ்சல, கோச்சுக்கே நம்மள கிளம்ப சொன்னாரு, வா போலாம் அப்படின்ற மாதிரி யாமகுச்சி சொல்றான். ஆனா ஹினாட்டா ஒரு மாதிரி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்ப நின்னுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹினாட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் இங்க இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நான் இவனை நினைச்சு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகவராவும் சொல்றான். அப்படியே சாயங்காலம் ஆகுது. கராசனோ டீம் வந்துட்டு ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வராங்க. ஆப்போசிட்ல நாக்கமோ டீம் வந்து நிக்கிறாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு கூறவும் டைசியை பார்த்து கேட்க, ஆமா வின் பண்ணிட்டோம், நீங்களும் வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றான். ஆமா வின் பண்ணிட்டோம், அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடாதீங்க, இன்னும் அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வாங்க எங்க கூட அப்படின்னு சொல்றான். அங்க அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், நீங்களும் அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்து எங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. என்னதான் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி போகும்போது 2 பேருமே அப்படியே சீரியஸ் ஆயிடுறாங்க. நண்பனாவே இருந்தாலும் போட்டி தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது பாக்குறப்ப. ஸ்பிரிங் நேஷனல்ஸ் நினைச்சு பாக்குறதோட ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்ல, இன்னைக்கு டே 1ல மட்டும் மொத்தமா 40 டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. கராசனோ டீமும் அந்த ஹோட்டல் வந்து ரீச் பண்றாங்க. கூடவே ஒரு கேர்ள்ஸ் டீமும் அந்த டைம்ல வர்றாங்க. அவங்க எல்லாருமே ஆக்சுவலா அந்த பக்கத்துல இருக்க பெரிய ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல டனாக்காவை திடீர்னு ஒரு பொண்ணு கூப்பிடுது. அந்த செரிமனி ஈவென்ட் அப்போ ஒரு பொண்ணை பாத்திருப்பா இல்லையா டனாக்கா, அந்த ஒரு பொண்ணு தான். நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டனாக்காவும் சொல்றான். ஓகே நாளைக்கு நீங்க வின் பண்றதுக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றா. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்காமே நிக்கிறாங்க. திடீர்னு அவ வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இன்னொரு டனாக்கா கிட்ட வந்துட்டு என்னடா நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்றேன். என்னது நல்ல சான்ஸ் அப்படின்னு டனாக்கா கேக்குறான். ஆமா அவளா வந்து வாலண்டியரா பேசுறா. அது மட்டும் இல்லாம அந்த செரிமனி அப்பயும் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ இப்பெல்லாம் சொல்லாதடா, இவன் கடைசி வரை சிங்கிளால இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்ற மாதிரி மத்த 2 செகண்ட் இயர் பசங்களும் ஃபீல் பண்றாங்க. என்னது நான் ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு டனாக்கா வாய பழந்து பாத்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது. அடுத்த எபிசோட்ல இருந்து ஒரு ஃபயரான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குது. இனாரசாகி வெர்சஸ் கராசுனோ. வேற யாரும் இல்லைங்க, நம்ம மியா தான். மியா அட்சுமா அந்த பையன் அந்த செட் இருப்பாங்க, அந்த ஒரு டீம் கூட தான் நம்ம கராசுனோ டீம் மோத போறாங்க. அதுதான் இந்த சீசன்ல தரமான ஒரு மேட்ச். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.